பிரைஸ் லார்ட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்து வார்த்தை கேட்பது உண்மைதான். நீங்கள் அனுதினமும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். தேவ சத்தத்தை அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 வழி நடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். எவன் ஒருவன் தேவ சத்தத்தை கேட்டு நடக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதம் பாருங்க, நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதம் வந்துவிடும். 2வது, கெட்டு போகாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். 3வது, கடவுளுடைய கையிலே அகப்பட்ட பிள்ளைகள் நாம. ஆண்டுடைய கையிலிருந்து எந்த மனுஷனும், எந்த பிசாசும், எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு வறுமை, தரித்திரம், தேவனுடைய கையிலே அகப்பட்ட பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை எவராலும் பறித்து கொள்ள முடியாத அளவிற்கு தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது தேவ பிள்ளையே. அதனால மிகப்பெரிய ஒரு காரியம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடங்க. தேவனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு 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 நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். தேவன் கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்போம். God bless you.